வித்யாஸ்ரீ சுப்ரமணியம் தாட் ஃபார் த டே. ஒரு காட்டில் வந்து 4-5 கேமராமேன் வந்து ஷூட் பண்ணிகிட்டு இருக்காங்க. அவங்க வந்து அவங்களோட ஷூட்டிங் என்ன அப்படின்னா வைல்ட் லைஃப் ஃபோட்டோகிராஃபி. அப்போ வந்து வைல்ட் லைஃப்பில் என்ன நடக்குது அது வந்து ஃபோட்டோவும் பண்ணுறாங்க, வீடியோவும் பண்ணுறாங்க. அப்போ வந்து அவங்க பண்ணிகிட்டு இருக்கும்போது ஒரு லைன் பார்க்குறாங்க. இந்த லைன் வந்து என்ன பண்ணுது, போய் அந்த தண்ணி ஓடை இருக்குது, அந்த ஓடையில் போய் தண்ணி குடிச்சிட்டு ஓரமாக படுத்துட்டு கத்துன்னு கத்துச்சான். அப்படி உரிமைக்கிட்டே இருந்துச்சான். இவங்களுக்கு என்ன பண்ண, இவங்க போய் ஒன்றும் பண்ண முடியாது. இவங்க வந்து தூரத்துலேருந்து அப்சர்வ் பண்ணுறாங்க. என்ன அப்படி நடந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா, அந்த லைனுக்கு ஏதோ அடிபட்டிருக்க மாட்டிருக்கு. அந்த வலியில் அது கத்துன்னு கத்துது. அப்புறம் சரி ஏதாவது மாட்டி இருக்குமா என்ன அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து ஃபோக்கஸ் பண்ணி பார்க்குறாங்க. அடிபட்டிருக்கு. ஆனால் அது வந்து ஆத்திரம், எரிச்சல், அப்படியே டிஸப்பாயின்மெண்ட்டில் கத்துன்னு கத்திட்டு அந்த இடம் பூரா சுற்றி வந்துக்கிட்டே இருக்குது, நடந்துக்கிட்டே இருக்குது. என்ன கதை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த லைனுக்கு ஒரு ஸ்டோரி இருக்குது. இந்த லைன் வந்து என்ன பண்ணும் அப்படின்னா, அந்த லைன் வந்து ராஜாவாக காட்டுக்கு இருக்கும், அதோட கூட்டத்துக்கு தலைவனாக இருக்கும், ரொம்ப பெருமையாக இருந்துகிட்ருக்கும். ஆனால் அதுக்கு வயசாகும்போது அவங்க கூட்டத்தில் என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்க கூட்டத்தில் இருக்கிற வாலிபர், ரொம்ப திறமையான வாலிபர், ரொம்ப பலசாலியான வாலிபர் வந்து அந்த லீடர் பொசிஷனுக்கு வந்துடுவாங்க. யூஸ்வலாக ஒரு லீடர் வந்து பவருக்கு வந்துட்டா இன்னொரு லீடர் வந்து இருக்க விட மாட்டாங்க. இது வந்து ஈவன் மனுஷனுக்குமே அப்படி தான். ஏன்னா அவங்களுக்கு வந்து அவங்களோட பொசிஷன் வந்து த்ரெட்டன் பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு அவங்க வந்து அந்த லைனை வந்து விரட்டி அடிச்சிருவாங்க. அப்போ விரட்டி அடிக்கும்போது என்ன இன்னொன்று விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த மேல் லைன் வந்து அந்த இன்னொருத்தர் கான்கர் பண்ணி அது விரட்டி அடித்தோடனே அந்த ஃபீமேல் லைன், அந்த லைன் கூட வாழ்ந்த ஃபீமேல் லைன்லாம் இருக்குல்லையா, அதெல்லாம் ஃபாலோ பண்ணாதான். அது வந்து அந்த புது பலசாலியான லைனோடே இருந்துக்கும். ஸோ இந்த வயசான லைன் மட்டும் தனியாக விடப்பட்டுருவாங்க. தனியாக வெளியே வந்தோடனே சும்மா விடாதான், அது வந்து முடிஞ்ச அளவுக்கு அதை வந்து சண்டை போட்டு அது ஜெயிச்சு அதை வந்து பாதித்து அது ரொம்ப ஒரு மோசமான நிலைக்கு தள்ளி தான் வெளியில் தள்ளுமா. ஏன்னா அவங்களுக்கு திருப்பி அது வந்துரும்னு சொல்லிட்டு அதுக்கு பயம். ஸோ இந்த லைன் வெளியே வந்துட்டு அதுக்கு ஒரே ஆத்திரம், எரிச்சல், தன்னை டிஃபீட் பண்ணிட்டாங்க, தன்னை வந்து பாதிச்சிட்டாங்கன்னு சொல்லிட்டு அப்படியே மனம் வருத்தம், அப்படியே அலைன்னு அலையுது. அப்புறம் வந்து அலையிறது மட்டும் இல்லாமல் அது வந்து பாதுகாப்பாகவும் இருக்கணும். ஏன்னா திருப்பி வந்து அவனுங்க வந்து சும்மா விட மாட்டானுங்க, திருப்பி விரட்டி அதை வந்து சாவர வரையில் அதை வந்து விரட்டிக்கிட்டே இருப்பாங்கன்னு சொல்லிட்டு அப்படியே ரொம்ப ரெஸ்ட்லெஸ்ஸாக தெரிஞ்சிட்ருக்கு. இதுதான் ரியாலிட்டி. ஒரு லயன் கிங் வந்து லயன் கிங்காகவே இல்லை, சாவாது. வாழும்போது லயன் கிங்காகவே இருந்து சாகும்போது லயன் கிங்காக சாகிறதில்ல. அந்த பொசிஷன் வேறு யாராவது எடுத்துக்கிட்டாங்கன்னா அதை வந்து விரட்டிட்டு அவங்க அந்த பொசிஷன் எடுத்துக்கிறாங்க. இதை வந்து சும்மாவும் விட மாட்டாங்க. அப்போது நான் இந்த கதையை படிக்கும்போது எனக்கு தோணுச்சு, இந்த லயன் கிங் வந்து எப்படி விரட்டி அடிச்சிடுறாங்க. ஏன்னா அவங்க பொசிஷனுக்கு வந்துடுறாங்க, விரட்டி அடிக்கிறாங்க. விரட்டி அடிக்கும்போது அது கூட வந்து அவங்க வாழ்ந்த பெண் லைன்லாம் வந்து அது கூட வரல இல்லையா. பட் நம்ம வாழ்க்கையில் அப்படி இல்லையே. இப்போது நம்ம வந்து ஒருத்தர் நல்ல பொசிஷனில் இருக்கார், நல்ல பொசிஷன்ட்டு அவரோட பையன் வந்து சக்ஸஸர் வந்து அவங்க இடத்துக்கு வரும்போது நம்ம மனுஷங்க இதில் ஜென்ரலாக வந்து அந்த பெரிய அவரை வந்து யாருமே விரட்டி அடிக்கிறது இல்லை. மேபி பொசிஷன் கொடுக்காமல் இருக்கலாம், ஆனால் விரட்டி அடிக்கிறது இல்லை. இது முக்கியமாக என்னென்னா அந்த பெண் லைன் வந்து கூட வரல இல்லையா. ஆனால் நம்ம இதில் வந்து எவ்வளோ வயசாகி எப்படி வந்தாலுமே நம்ம கூட வாழ்ந்த மனைவிமார்கள் கூட நம்ம எல்லாமே நம்மளை விட்டு விலகி போகிறதில்ல. அவங்களும் நம்ம கூடயே ஜேர்னியில் வர்றாங்க. ஹியூமன் பீயிங்கில் எவ்வளோ பியூட்டிஃபுல்லான விஷயம் இல்லையா. எத்தனை பேர் அவங்க வீட்டில் அவங்க மனைவியோட கஷ்டமோ நஷ்டமோ அவங்க மனைவி கூட வந்து அவங்களோட அந்த கஷ்டத்தை அனுபவிக்கிறாங்க. இது ரொம்ப எனக்கு பிடிச்சிது. நம்ம மனுஷங்க ஆனால் அதவே புரிஞ்சுக்காமல் திட்டிக்கிட்டே இருக்கோம். நம்ம வந்து டைம் ஆயிடுச்சு அப்படின்னா நம்ம பொசிஷனை விட்டு கொடுக்கணும், விட்டு கொடுத்துட்டு நம்ம விலகி வந்துடணும். விலகி வந்து நம்ம பாட்டுக்கு த்ரெட்டன் பண்ணாமல் இருந்தோம் அப்படின்னா யாருமே நம்மளை பாதிக்க மாட்டாங்க. ஒரு மனைவியோட ஒரு ரோல் வந்து நீங்கள் வாழும்போது இருக்கிறது முக்கியம் இல்லை. ஒரு மனைவியோட ரோல் வந்து நீங்கள் வெளியில் வந்ததுக்கப்புறம் நீங்கள் பவர் இல்லாதப்பவும் அந்த மனைவி உங்களோட இருக்காங்க இல்லையா, அதுதான் ரொம்ப முக்கியம். ஆனால் அந்த மனைவியை நம்ம வந்து மதிக்கிறதே இல்லை. வெளியே வந்ததுக்கப்புறமா அப்யூஸ் பண்ணிக்கிட்டே இருக்கும் அந்த ராஜா. அப்போ அந்த மனைவிமார்கள் சொல்லுவாங்க, அந்த காலத்தில் ஒரு ராஜாவாக இருந்தார், அந்த காலத்தில் எல்லாம் கெத்தாக இருந்தார், இப்போ கெளிடு மூலையில் உட்காந்துருக்கு ஆனாலும் என்னை துன்புறுத்துதுன்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி இல்லாமல் நம்ம வயசாகி வந்ததுக்கப்புறம் நம்ம வந்து அனுசரணையாக இருக்கணும். ஏன்னா நமக்கு வந்து ஒரு பெருமை இருக்குது, நம்மளை வந்து தனியாக விடாமல் என் கூட வாழ்ந்த பெண், என் கூட மனைவியாக இருந்த பெண் என் கூடயே திருப்பி வந்து என்னோட கஷ்டத்தை அனுபவிக்கிறான்னு சொல்லிட்டு கண்டிப்பாக அதை அப்ரிஷியேட் பண்ணும். இதை அப்ரிஷியேட் பண்ணாத ஆண்கள் எல்லாமே தயவுசெய்து எண்ணத்தை மாற்றிக்கோங்க. நீங்கள் என்ன போடுறீங்களோ அதுதான் உங்களுக்கு கிடைக்கும்.
கிடைச்சாலுமே அது வந்து பொக்கிஷமாக பாருங்கள், அதையும் மேலும் துன்புறுத்தாதீங்க. ஓகேயா?